எவ்வளவு இருக்கும்னு. சீரியஸா இந்த வேலையை நீங்க யார் வந்து கரெக்டா பண்றீங்கன்னு பாப்போம். ஆனா உண்மையான ரேட் வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல கூட சொல்றோம். ஓகேவா? கடையில எத்தனை வித்துறாத. இப்பலாம் பட்டு புடவை கொடுத்தா 10,000 20,000 காசு தராங்க. ஐயோ வித்துலாம்பா. வித்துலாமா? ஹலோ फ्रेंड्स, வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா தம்ப்லைன் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா, एक्चुअली வந்து saree collections போடுங்க அப்படி சொல்லிட்டு மேரேஜ் ஆயி 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட saree collections வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து எடுக்க போறோம். saree மட்டும் இல்ல, saree ஆனா நீ என்னைக்கு கட்டிக்கிற சொல்லு. எப்பயாவது ரேர் தான் கட்டறது. நான் வந்து இப்போதான் பீரோல இருந்து ஒண்ணொண்ணா எடுக்கக்குள்ள தான் தெரியுது இவ்ளோ saree வச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு 5 வருஷமா ஒண்ணொண்ணா வந்து சேர்த்து வச்ச saree உங்ககிட்ட ஒண்ணொண்ணா வந்து காமிக்கிறேன். எந்த வீட்லயாவது ஆம்பளைக்கு இவ்வளவு சட்டை இவ்வளவு பேண்ட் இருக்குமா? இருக்காது. அவங்கலாம் எப்படின்னா ஒரு 2 பேண்ட் ஷர்ட் வச்சிட்டு 10 சட்டைக்கு மாத்தி மாத்தி போடுவாங்க. பட் கேர்ள்ஸ்லாம் அப்படி பண்ண முடியாது இல்லையா? எவ்ளோ Dress ஏன் கேர்ள்ஸ்லாம் அப்படி இருக்க முடியாது? இருப்பா. கேர்ள்ஸ்க்கு வந்து எவ்ளோ Dress இருந்தாலுமே பத்தாது. அதான் ஒரு பொண்ணுக்கு வந்து அதான் ஏன் பத்தாது? அது வந்து நேச்சுரலி. நீங்க சொல்லுங்க, எவ்ளோ saree எவ்ளோ சுடிதார் எவ்ளோ நகை இருந்தாலும் அவங்களுக்குலாம் பத்தாது. அதான் ஏன் பத்தாது? அதான் இயற்கை. பொண்ணுங்களுக்கு வந்து அது நேச்சுரலா இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து நான் வந்து புடவைலாம் கட்ட மாட்டேன், அவ்வளவு எனக்கு பிடிக்காது. சும்மா கட்டணும்னா கட்டுவேன், ஆனா வாங்கி போட்டு வச்சுக்கிறோம் நிறைய. நான் என்னோட Dress கலெக்ஷன்ல ஒரு நாளைக்கு சரி, 1 by 1 பார்த்தலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரிசப்ஷன் saree. இதுக்காகவே தனியா ஒரு vlog போட்டுறணும். ரிசப்ஷன் saree. ஆமா, ஓபன் பண்ணலாமா? இது வந்து என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு 30 புடவையிலேயே இந்த ஒரு புடவை தான் ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 10,000 ரேஞ்சில் 9,600 சில்லறை. நான் 10,000 சொல்றேன், நீ தான் கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்ற. 9,600 சில்லறை இந்த புடவை. இது வந்து போர்ட்டிஸ்ல, பாண்டிச்சேரி போர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் எடுத்தோம் இந்த புடவை. எனக்கு வந்து போன உடனே இந்த புடவை பிடிச்சது இல்ல நம்மளுக்கு. ஆமா, நம்ம வந்து இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. மினிமம் பட்ஜெட்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சம் 50,000 அப்படிலாம் எடுப்பாங்க. ஆனா ஒரு நாள் எது கட்டணும்ட்டு நம்மளுக்கு ஏத்த பட்ஜெட்ல இருக்கணும் இல்லையா? இது ஆனா ஹை பட்ஜெட் 10,000. நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த புடவை இதுதான் வந்து ஸ்பெஷல் ரிசப்ஷன் saree. எங்க கல்யாண சாரின்னு வச்சுக்கலாம், ரிசப்ஷன் saree எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மேரேஜ்லாம் நடக்கல இல்லையா, ரிசப்ஷன் தான் நடந்துச்சு. அதுல சுங்கு போட்டு எங்க பேரு. அது எங்க போட்டு காமி போட்டு பார்க்கலாமா? இங்க பாருங்க. யாருடைய மேரேஜ்லலாம் இல்ல, ரிசப்ஷன்ல தான் எல்லாரும் கிராண்டா saree எல்லாம் கட்டுவாங்க. மேரேஜ்ல வந்து கூரை புடவையம்மா, கூரை புடவைன்னு கட்டுவாங்க. இது யாருடைய சாரிலலாம் இது மாதிரி நேம்லாம் அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. இது இங்க வந்து லக்ஷ்மி ராஜசேகர்னு இருக்கும். நடுவுல வந்து கை வந்து 2 கை ஜாயின் பண்ணி கோத்து இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பிக்சரு லக்ஷ்மி ராஜசேகர். இதுக்கு ஃப்ரீ தான், இதுக்கு அமௌண்ட்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்ல, இது ஃப்ரீயா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இந்த புடவை. ஓகே, நெக்ஸ்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இதெல்லாம் இப்ப பட்டுதான் படிப்பாத ஒழுங்கு படிக்கிற லாஸ்ட் அந்த அடுத்தது இத டப்பாலே போட்டு வச்சிரணும். ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த புடவை. ஃபர்ஸ்ட் எந்த புடவை கண்டுபிடி. தோர்க்கே, இதுதான் ஒரு பெரிய இது. இதெல்லாம் மறக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த புடவைய பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா செம கடுப்பாயிடுது. லைட்டா பொசிங்கிட்டு நினைக்கிறேன். அது எந்த ஒரு விஷயத்திலுமே சரிதான், ஒரு அஜாக்கிரதையா இருக்கு. பொங்கல்ல வந்து மாவிளக்கு ஏத்துவாங்கல்ல, அதுல வந்து லைட்டா பொசிங்கிடுச்சு இந்த புடவை தான். அது எங்கன்னு இப்ப என்னால கண்டுபிடிக்க முடியல. இது தூக்கி போடவும் மனசு வரல, கட்டவும் மனசு வரல. இத பத்திரமா வச்சுக்கலாம். நல்லா இருக்கு இந்த புடவை. அது எந்த இடம் காட்டு? அது தெரியல, பட் எங்கன்னு எங்கோ ஒரு மூலையா. வந்த புதுசுல கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்ப எந்த ட்ரெஸ்மே நான் வீட்ல இருந்து எந்த ட்ரெஸ்மே எடுத்துட்டு வரல இல்லையா, எனக்கு saree வந்து கட்டணும். அப்போ கோவிலுக்கு போறதுனால இந்த saree வந்து எடுத்து பிளவுஸ் தச்சு போட்டது. இப்போ இந்த எல்லா பிளவுஸ்மே நான் பீரோலே வச்சிருக்கேன். ஏன்னா பிளவுஸ்லாம் நான் வந்து அவ்வளோ ஆரி ஒர்க்கு கிராண்டெல்லாம் நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன், அதனால அதெல்லாம் வேண்டாம், ஒன்லி saree மட்டும். ஓகே, இப்போ என்ன இதெல்லாம் மடிக்கிறதுக்கு தான் உட்கார வச்சுக்கிறேன். ஆமா, அப்படி உட்கார லாஸ்ட் படிக்கணும். அடுத்த சாரிக்கு போயிடலாமா?
நம்ம ஆன்லைன்ல எல்லாம் saree எடுக்கிறது வழக்கம். இதோ இருக்கு. இதானே? அது இல்ல அது ஆமா ஆமா இதாமா. அதான் फ्रेंड्स ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த saree இதான். ஆமா அதான் இந்த saree சூப்பரா இருக்கும். எப்படின்னா ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் கட்டினா புஷ்ன்னு ஆயிடுவாங்கல்ல, அது மாதிரி இந்த saree கட்டினா புஷ்ன்னு தெரியும் நானு. ஆனா என்னன்னா வெயில் நாளெல்லாம் இது கட்டினா மனுஷன் செத்து போயிடுவான், அது மாதிரி புடுங்கும் இந்த saree. ஆனா பார்க்க அழகா இருக்கும், ஒரு கிராண்ட் லுக் காமிக்கும், அப்படியே கொஞ்சம் நல்லா புஷ்ன்னு தெரியும், குண்டா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்ப saree இவ்வளவு புடவை இருக்குல்ல, இன்னும் ஒரு 50 புடவை வச்சிருந்தா கூட திருப்தியா இருக்கு. ஆனா ஆமா திருப்தியா இருக்காதா? இன்னும் இதே மாதிரி இதே மாதிரி கட்டணுங்க. நீ இது வரைக்கும் புடவை கட்டி எங்க Friends, வந்தியா? உண்மையை சொல்லணும்னா எப்பவுமே எல்லாரும் saree collections வீடியோ போட்டா saree கட்டிட்டு தான் அந்த வீடியோவே எடுக்கணும். ஆனா நான் பாருங்க, ஏன்னா எனக்கு saree கட்டவே வராது, சும்மா ஏதோ சுமாரா கட்டுவேன். சாரியே கட்ட மாட்டே நீ, அப்புறம் எதுக்கு உனக்கு சாரி அடுத்தது கலெக்ஷன்? சாரி நான் இதுல வந்து கட்டாத புடவை நிறைய இருக்கு. இந்த புடவைலாம் இன்னும் நான் கட்டல. இது வந்து என்னுடைய மஞ்சள் தண்ணி புடவை. ஆமா, மஞ்சள் தண்ணி நடந்து 11ல நடந்துச்சு எனக்கு. அப்ப வந்து எத்தனை வருஷம் ஆகுது பட்டு? 2011. ஆமா, ஒரு 9 ஒரு 5 14 வருஷம். 14 வருஷத்து புடவை எப்படி புதுசா இருக்கு பாருங்க. அப்படியேதான் இருக்குது. புதுசா எந்த ஒரு சுருங்கியோ எதுவுமே இருக்காது. அப்பா இதான் மஞ்சள் தண்ணி புடவை. அப்பாக்கு இப்பதான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, பட்டு புடவை தான் இது, சாதா புடவைலாம் இல்ல, பட்டு புடவை. கடையில எத்தனை வித்துறாங்க இப்பெல்லாம். பட்டு புடவை கொடுத்தா 10,000 20,000 காசு தராங்களாம். ஐயோ வித்துலாம்பா, வித்துலாமா படி. நிறைய வீடியோஸ்ல பாக்குறேன், பட்டு புடவைலாம் வித்தா காசு நிறைய தராங்க. இந்த புடவைலாம் கட்டணும் ஒரு நாள். சரி மடிச்சிரேன் லாஸ்டா. இதுவுமே மஞ்சள் தண்ணி அப்ப எடுத்த புடவை தான். இதெல்லாம் இன்னும் நான் ஒரு நாள் கூட கட்டணும். இதுக்கப்புறம் நான் ஒண்ணு கட்டணும். கட்டாத புடவைன்னு பார்த்தா நான் ஒண்ணு இந்த பக்கம் எடுத்து வைக்கிறேன், கட்டாத புடவை. பட்டேன் இந்த புடவை கட்டல, இந்த புடவை இன்னும் நான் கட்டல. மஞ்சள் தண்ணிக்கு ஒரு நாளாவது கட்டியிருப்பாங்கல்ல. அப்ப மஞ்சள் தண்ணி எப்ப கட்டுறது, அதுக்கப்புறம் கட்டலாமா? இந்த புடவை வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ரிலேட்டிவ்ஸ். இதெல்லாம் இது மாதிரி புடவைலாம் நான் கட்டினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெயிட்டா இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்கும் இல்லையா? பட்டு நீ இந்த பச்சை புடவை கட்டு நான் பார்க்கவே இல்லை. பாக்கலையா? சரி கட்டி காமிச்சிடுறேன். கட்டவே இல்லை அப்புறம் எப்படி? ஆமா, இந்த புடவை எனக்கு வந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி காமிக்காது இந்த புடவைலாம் கட்டினா. கரண்ட் வேற போயிடுச்சு, நேரம் கட்ட நேரத்துல போகுது கரண்ட். இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்ன புடவைன்னு பார்க்கலாமா? இந்த புடவையும் ஸ்பெஷலான புடவை தான். ஆமா ஆமா சொல்லப்பட்ட யார் எடுத்து கொடுத்தா? திடீர்னு கேட்டேன் நான் என்னத்த சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எடுத்து கொடுத்த சாரி, சென்னையில இருந்து. ஆமா ஆமா ஆமா. ஆனா இந்த Dress வந்து சென்னையில இருந்து நீங்களே வாங்கி நீங்களே கொரியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அது வேற லெவல். நாங்க எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொல்லி என்ன ஆக போகுது? சப்ஸ்கிரைபரே அவங்களுக்கே தெரியும், நம்ம எடுத்து கொடுத்துட்டு அவங்களே கமெண்ட் கூட பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த saree. எப்படின்னா வந்து லைட் வெயிட்டா இருக்கும், கொஞ்சம் அப்படியே கிராண்டா இருக்கும் கட்டினா. அவங்க எடுத்து கொடுத்த டி-ஷர்ட் தான் இப்போ நான் போட்டுக்கிறேன். ஆமா, அவங்க எடுத்து கொடுத்த டி-ஷர்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு வெயிலுக்கு. இந்த புடவை வந்து கருநாள் அப்ப நான் கட்டிட்டேன். இந்த புடவை கட்டிட்டு நான் குயிலாப்பாளையம் போனேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே இந்த புடவை. நெக்ஸ்ட் இந்த புடவை வந்து பட்டு வந்து எனக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த புடவை. இப்ப எப்படின்னா நாங்க கரெக்டா தீபாவளி பொங்கல் அப்பெல்லாம் saree எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட்டு வந்து காசு இருக்குள்ள நான் எடுத்துப்பேன், ஆர்டர் கூட பண்ணிப்பேன், நான் இஷ்டம் தான். அந்த தீபாவளி பொங்கல் அப்பதான் எடுக்கணும், வருஷத்துல 2 புடவை அப்படிலாம் கிடையாது. எங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ எடுத்துக்கலாம். தீபாவளி பொங்கல் காசு இல்லைன்னா கூட அப்புறம் கூட ஒரு மாசம் கழிச்சு இல்ல 2 மாசம் கழிச்சு நான் புடவை எடுத்துப்பேன். இது வந்து மைண்ட் வைஸ் ஏதோ பேசுறாங்க. இது வந்து தீபாவளிக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த saree நான் இன்னும் கட்டல. இங்க பாருங்க, இத நான் இந்த ஒரு சாரியுமே நான் வந்து கட்டி ஒரு ரீல்ஸ் பண்ணலாம். எங்க சொல்றதா அட கட்டி பாக்க ரீல்ஸ் ஸ்கோர் பண்ணா வரவே வலியாது ரீல்ஸ் பண்றதுக்கு. இந்த புடவையும் நான் இன்னும் கட்டல, இதையும் நான் கட்டி ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோக்கு. ஓகே, இந்த மாம்பழம் புடவை நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நான் கட்டுறேன் கண்டிப்பா ஒரு நாள். இது வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த புடவை ஆஃப்டர் மேரேஜ்ல. இப்ப 2 பேருக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுப்பாங்கல்ல, தீபாவளியா பொங்கலா என்னன்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்டா எடுத்து கொடுத்த புடவை இது. நல்லா இருக்கு. வருஷம் பிறந்திருந்தாங்க. வத்சன் பிறந்த நாளுக்கு இல்லம்மா, பிறந்து வீட்டுக்கு வந்தீங்க. வத்சன் பிறந்து வீட்டுக்கு வரக்குள்ள பொங்கல் அப்ப இந்த புடவை அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த சாரி.
இது வந்து வசன் பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்தோம். ஆமா நாங்க 3 பேருமே வந்து டார்க் ப்ளூ, ஆமா டார்க் ப்ளூ, பிங்க் ப்ளூ. இது ஒரே ஒரு டைம் தான் நான் கட்டினேன், அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கட்டியிருக்கேன். இதுவும் நல்லா கிராண்ட். ஆனா நான் வச்சிருக்கிற எல்லா சாரியோட ரேட்டுமே 2000 குள்ள தான். 2000 மேலலாம் இல்லவே இல்ல. ரிசப்ஷன் சாரி தவிர சொல்றேன். ஆமா எல்லாமே வந்து 1700, 800, 1500 அது மாதிரி தான். ஆனா பார்க்க கிராண்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ இந்த புடவைலாம் வந்து 200 தான் நினைக்கிறேன். 1200 1300 ஆனா பார்க்கிறதுக்கு கிராண்டா இருக்கா? ஓகே. அப்புறம் இது வந்து சில்க் காட்டன் இருந்தாலும் இது அழகா இருக்கும். ஆமா இது வந்து அத நான் சொன்னல ஒரு சில சாரீஸ்லாம் பார்க்க புஷ்ன்னு இருக்கு. அது இந்த சாரி கமெண்ட்லயே சொல்லிருக்கீங்க இந்த சாரி வந்து அழகா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டியிருக்கேன். நீங்க வீடியோஸ்லயும் பார்த்திருப்பீங்க. இந்த கிரீன் அண்ட் பிங்க் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி இன்னும் நான் கட்டல பட்டேன். இந்த பிளவுஸ் இது உள்ளே இருக்கு. இந்த பிளவுஸ்ல இப்ப எனக்கு உள்ளே போவாது. ஏன்னா இது நான் காலேஜ் படிக்குள்ள எடுத்த சாரி. இது வந்து குட்டி ஆயிடுச்சு, ரொம்ப குட்டி. இப்ப இது என்ன பண்றதுன்னே தெரியல. பிரிச்சும் தைக்க முடியாது போகிறேன். இதுக்கு வேற பிளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி இதை ஒரு நாள் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது இந்த சாரியும் வந்து பட்டோடி அக்கா எடுத்து கொடுத்தது, சித்தி எடுத்து கொடுத்த சாரி. இந்த ரெண்டுமே கொஞ்சம் கொசன்னு இருக்குன்னு இது பண்ணாதீங்க, நான் மடிச்சு அழகா வச்சிருவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு 2 வருஷமாவே அப்படியே மடிச்சது அப்படியே இருக்கு, நான் எடுக்கல. அதனாலதான் இந்த சாரிலாம் நான் கட்டல, ஒரே ஒரு டைம் தான் கட்டணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து சித்தி எடுத்து கொடுத்தது. ரெண்டுமே பிங்க் தான். இது வந்து கொஞ்சம் லைட் பிங்க், இது கொஞ்சம் டார்க் பிங்க். இது ரெண்டும். இது வந்து எனக்கு இந்த saree ரொம்ப 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 பிடிக்கும். இது பட்டு செலக்ஷன் தான். இதுவும் எங்க அம்மா எடுத்து கொடுத்தது தான். காசா கொடுத்துட்டாங்க, நாங்க போயிட்டு வாங்கிக்கணும். இது வந்து தீபாவளிக்கு என்னோட செலக்ஷன், பட்டோடைய செலக்ஷன். இது வந்து 3000 கிட்ட இது நினைக்கிறேன்ல. நம்ம புடவை வந்து நல்லா வெயிட்டா இருக்கும். இது மல்டி கலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? எனக்கே ஷாக்கா இருக்கு, நானும் இவ்வளவு புடவை வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. எனக்கு இருக்கிறதுல இப்ப ரீசெண்டா எனக்கு இந்த புடவை பட்டு உண்மையாவே பிடிச்சிருக்கு. உனக்கு பட்டு எடுத்து கொடுத்த புடவை இது பாருங்க. இது இன்னும் நான் கட்டல. இது நான் இப்ப சீக்கிரமா இதை கட்டி உங்களுக்கு வீடியோவா வரும். இது வரைக்கும் பார்த்ததுல இது வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான saree. கிராண்டான saree. ஆனா இந்த விலையை நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இது விலை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும்னு. சீரியஸா இந்த விலையை நீங்க யார் வந்து கரெக்டா பண்றீங்கன்னு பாப்போம். ஆனா உண்மையான ரேட் வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல கூட சொல்றோம். ஓகேவா? ஆமா, நீங்க வந்து பயப்படுற மாதிரி அப்படியே ஹைலா யோசிக்காதீங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. நீங்க கரெக்ட்டா சொல்லுங்களா? இந்த புடவை நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து அம்மா எடுத்தாங்க இந்த புடவை. இந்த சாரியா கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்கல, இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல. இது வந்து என்னுடைய அக்கா பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அம்மா வந்து எடுத்தாங்க. எனக்கும் அக்காக்கும் ஒரே மாடல், ஆனா கலர் தான் வேற. இந்த புடவை நெக்ஸ்ட் போலாமா? இது வந்து பட்டு போத்தீஸ்ல எடுத்து கொடுத்த புடவை தான். எனக்கு பிடிக்கும் இந்த புடவை. இந்த புடவை வந்து செகண்டா எடுத்த புடவை. ரெண்டாவது எடுத்து மேரேஜ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ புடவை, செகண்ட் இந்த ரெட். இதுவும் கோவிலுக்கு நான் கட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க இந்த புடவை. இது பார்க்கிறதுக்கு கிராண்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இந்த புடவை. இந்த பிளவுஸ் வந்து அயன் பாக்ஸ்ல சுட்டுட்டேன். இந்த பிளவுஸ் ஒவ்வொரு பொருளையுமே சுட்டுட்டேன், பொளிச்சிட்டேன். இந்த saree அழகா இருக்கும், ஆனா பார்த்தா நல்லா கடைக்கு வெளியில நிக்கிற பொம்மை மாதிரியே இருப்பேன். இந்த புடவை கட்டனா ஒல்லியா இருக்கல, அதனால இதெல்லாம் நான் அம்மா கிட்ட குத்துருவா, கட்டிக்கோங்க பாட்டு. சரிங்களா? இதெல்லாம் கட்டிக்கோங்க. அடுத்தது இந்த புடவை வந்து இல்ல, இது வந்து எம்பி உடைய அவங்க பேரனுக்கு கல்யாணத்துக்கு. ஆமா, இந்த புடவை இது மாதிரி நான் எல்லா வீட்டுக்குமே கொடுத்தாங்க. இதே கலர்லாம் இல்ல, வேற வேற கலர்ல கொடுத்துருப்பாங்க. இந்த புடவை வந்து நான் தான் கட்டினேன், அம்மா கட்டிக்கல. இதை கட்டிக்கிட்டு கோயிலுக்குலாம் போயிருக்கேன் நான். சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். இந்த பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து இப்பதான் வச்சிட்டு போனாங்க புடவைய. இது வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்ல வந்து 7ஆம் தேதி வந்து இவங்க அத்தை பையனுக்கு கல்யாணம். அதனால இவங்க அத்தை இவங்க மாமா வந்து இந்த புடவைய கொடுத்தாங்க, எனக்கும் ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க. அப்படியே சாரிலே இருந்துச்சா? சூப்பரா இருக்கு இந்த சாரி, பயங்கரமா இருக்கு. ப்ளவுஸ்லாம் ஸ்டிட்ச் பண்ணல, அப்படியே இருக்கு மடிப்போட. சூப்பரா இருக்கு. இதுல வந்து ப்ளூ கலர், கிரீன் கலர், பிங்க் கலர், எல்லா ஷேட் அப்படியே கலந்த கோல்டன் கலர், இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு.
இதை கட்டணும். நான் இதை கட்டி உங்களுக்கு வீடியோவா வரும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு புடவை. நெக்ஸ்ட் இந்த புடவையும் வந்து நான் ஆன்லைன்ல தான் எடுத்தேன். நல்லா இருக்கும் இந்த புடவையும். இது வந்து ஒரு 500 400 சம்திங் தான் இந்த புடவை. கொஞ்சம் இப்படி பக்கத்துல எல்லாம் கோவிலுக்குலாம் போனா கட்டிட்டு போலாம். ஆனா நான் கட்டிட்டு போறது இல்ல. கட்டிக்காத. இந்த புடவை வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டோன் இல்ல, இது ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி. இதுக்காகவே இந்த புடவையை நான் எடுத்தேன். நல்லா இருக்கு அழகா அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இது ஒரு புடவை காமிச்சாச்சு. எல்லா புடவையும் இருக்கு வர. ஐயோ பட்டே, இது நீதான் படிக்கிறோம், நான் படிக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புடவையுமே உங்ககிட்ட நான் காமிச்சிட்டேன். இதுல எந்த saree வந்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சாரியை நான் அடிக்கடி கட்டுறேன். அதுக்கப்புறமேட்டா எது மாதிரி saree கட்டினா கொஞ்சம் நல்லா வெயிட்டா குண்டா புசு புசுன்னு இருப்பேன்னு சொல்லுங்க. அது மாதிரி சாரியை இதுக்கப்புறம் எடுக்கிறேன். இந்த saree கலெக்ஷன்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை